ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யம்மி ரிச் ஃபுட். இன்றைக்கி என்னோடய ஒன் டே vlog தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். சில பொருட்கள் என்னோடய கிச்சனுக்காக நான் வாங்கியிருந்தேன், அதை அன்பாக்சிங் காட்ட போகிறேன். ஸோ அதுக்கப்புறம் டின்னர் சப்பாத்தி, அதுக்கப்புறம் காளான் கிரேவி பண்ணியிருந்தேன். அது எப்படி பண்ணேங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறது ரொம்ப சந்தோஷப்படுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் தான் என்னை மேலும் மேலும் வீடியோ போட மோட்டிவேட்டாக இருக்கும். ஃபர்ஸ்ட்டு ஒரு அன்பாக்சிங் பார்த்துடலாம். பிஜியானில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்வேர் செட்டு தான் இது. ஸோ இது 2-in-1 ப்ராசஸ். அதனால தான் நான் முக்கால்வாசி செலக்ட் பண்ணது இதுக்கு. ஒரு தடவை சமைச்சு அதை இன்னொரு பாத்திரத்தில் மாற்றி அதை விளக்கி இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் இதை நான் செலக்ட் பண்ணேன். ஒன்ஸ் சமைச்சிட்டு அதை அப்படியே சர்வ் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். ஸோ இது பாட்டம் பார்த்திங்கன்னா நல்ல ஹெவி பாட்டமாக கொடுத்துருந்தாங்க. மேக்ஸிமம் சில்வர் பாத்திரம் நம்ம வாங்குகிறப்ப அடியில் கனமாக இருக்கணும், அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். ஸோ இதில் அடி கனமான பாத்திரம் தான். அதுக்கு மேலே லிட்டு கிளாஸில் கொடுத்துருந்தாங்க. நல்ல ஹெவி லிட்டு தான். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. 3 லிட்டர், அதுக்கப்புறம் 2 லிட்டர், அதுக்கப்புறம் 1.5 லிட்டர் இதோட அளவு ஸோ நல்லாவே இருந்தது. ஒரு 4 மெம்பர்ஸ் இருக்க ஃபேமிலிக்கு இது பக்காவாக இருக்கும். இது இண்டக்ஷன்லேயும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், கேஸ் ஸ்டவ்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பாட்டம் நல்ல ஹெவி பாட்டம்னால ரொம்ப நல்லா இருக்கும், அடிப்பிடிக்காமல். சூப்பராகவே இருக்குது, பார்க்குறதுக்கு லுக்காக ஹேண்டியாக வேறு இருக்கும். இது வாரண்டியும் இருக்குது. நான் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கியிருந்தேன். ஸோ நார்மல் ரேட் 1400. நீங்கள் ஆஃபரில் வாங்கினோன்னா இந்த மாதிரி டிசம்பர் எண்டில் ஜனவரியில் வாங்கினீங்கன்னா 1100க்கே கிடைக்கும். செக் பண்ணி வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் நைட்டுக்கு டின்னருக்கு சப்பாத்தியும் மஷ்ரூம் கிரேவியும் தான் பண்ண போகிறேன். ஸோ சப்பாத்தி மாவு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இது ரெடி பண்ணி வச்சுட்டு நான் உங்களுக்கு இன்னொரு அன்பாக்சிங் காட்டுறேன். ஸோ சப்பாத்தி மாவு பிணையிறப்ப லைட்டாக வார்ம் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் சப்பாத்தி மாவு பிணைஞ்சிங்கன்னா ரொம்ப சாஃப்டாக வரும் சப்பாத்தி. ஸோ கை பொறுக்கிற சூட்டில் தண்ணி ஊற்றி நீங்கள் பிணைஞ்சிக்கோங்க, ரொம்ப சாஃப்டாக வரும். உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். நீங்கள் அந்த சப்பாத்தி மாவு மீதம் இருக்கிறத நாளைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுவீங்க. அப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிறப்ப அடுத்த நாள் எடுக்கிறப்ப கல் மாதிரி இருக்கும். ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் எந்த கண்டெய்னரில் போட்டு லாக் பண்ணுறீங்களோ அது மேலே லைட்டாக எண்ணெயை தடவி விட்டுருங்க அந்த மாவு மேலே. அப்படி தடவிட்டு நீங்கள் லாக் பண்ணிவிட்டு அகைன் யூஸ் பண்ணுறப்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ரொம்ப கல் மாதிரி ஆகாது. யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ்க்கு முன்னாடி வெளியே எடுத்து வச்சுருங்க. ஸோ ரொம்ப சாஃப்டாக கையில் ஒட்டாமல் வரும். நெக்ஸ்ட்டு மஷ்ரூம் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். மஷ்ரூம் நல்லா வாஷ் பண்ணி அந்த கருப்பாக இருக்கிறதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு மஷ்ரூம் எடுத்தாச்சு. இது உங்களுக்கு எப்படி கட் பண்ணணுமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நான் நீளமாக கட் பண்ணுறேன். ஸோ பெருசு போட்டாலும் கிட்ஸ் எல்லாம் சாப்பிட மாட்டாங்க. ஸோ சின்னதாக நறுக்கி போட்டுக்கலாம். ஸோ குட்டியாக கட் பண்ணியாச்சு. கட் பண்ணதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஆனியன், தக்காளி கட் பண்ண போகிறோம். வெங்காயம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மீடியம் சைஸ் வெங்காயம்னா 3 வெங்காயம் எடுத்துக்கோங்க. பெரிய சைஸ்னால் 2 வெங்காயம் எடுத்துக்கலாம். ரொம்ப பொடிசாக எவ்வளோக்கு பொடிசாக கட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் தக்காளி ஒரு பெரிய சைஸ் தக்காளி நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு மீடியமாக இருந்தால் 2 எடுத்துக்கோங்க, சின்னதாக இருந்தால் 3 எடுத்துக்கோங்க. ரொம்ப குட்டியாக அதையும் கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன, கிரேவி பண்ணுறது தான். கடாயில் ஆயிலை ஊற்றிட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கோங்க. சோம்பு, பட்டை, கிராம்பு இதெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா ஓரளவுக்கு வதக்கிட்டு தக்காளி ஆட் பண்ணிடுங்க. தக்காளி வதக்கிறப்பவே லைட்டாக மஞ்சத்தூளையும் உப்பையும் போட்டுக்கோங்க. நான் கல்லுப்பு தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ கல்லுப்பு போட்டுட்டு கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். இது நல்லா கிளறி விட்டு மூடி வச்சுருவோம் ஒரு 2 நிமிஷத்துக்கு சிம்மில். ஏன்னா ரொம்ப ஜூஸியாக வரணும். இந்த கிரேவிலாம் பண்ணுறப்ப தக்காளி நல்லா குழஞ்சி வந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் இதை போட்டுட்டு கிளறிட்டு திருப்பி மூடி வச்சிடலாம். இப்போது நல்லா அந்த பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காளான் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த காளான் இந்த கிரேவியோட நல்லா கிளறி ஒரு 2 செகண்ட்க்கு மூடி வச்சிடலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நமக்கு தேவைக்கு தக்கன கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப தண்ணி ஆட் பண்ணக்கூடாது இந்த கிரேவிக்கு. கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அகெயின் மூடி ஒரு 5 நிமிஷத்துக்கு சிம்மிலே வச்சுருங்க.
நீங்கள் எந்த அளவுக்கு சிம்மில் வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா கெட்டியாக வரும் கிரேவி பதத்துக்கு. இப்போ நமக்கு கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இது மேலே கருவேப்பிலை இது மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்ம சர்வ் பண்ணோன்னா பயங்கரமாக இருக்கும். 2 சப்பாத்திக்கு 4 சப்பாத்தி சேர்த்து சாப்பிடுவாங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ சப்பாத்தியும் ரெடி ஆகிடுச்சு. அப்புறம் கிரேவி அது மேலே வச்சு நல்லா ஒரு பொடி பொடிச்சிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்னொரு அன்பாக்சிங் வீடியோ காட்டுறேன். நல்லா கமன்னு ஆவி பறக்க ஒரு கிரேவி ரெடி ஆகிடுச்சு. ஸோ சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு நாள் காளான் வாங்கி நீங்கள் இந்த மாதிரி கிரேவி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப யம்மியாக இருக்கும். எல்லோரும் நல்லாவே நிரம்ப சாப்பிடுவாங்க சப்பாத்தி. ஸோ வாங்க நெக்ஸ்ட்டு அடுத்த அன்பாக்சிங் பார்க்கலாம். இது எனக்கு ரொம்ப பிடிச்ச அன்பாக்சிங் நான் வாங்கினதுலேயே இந்த ஸ்ப்ரே பாட்டில். ஸோ ரொம்ப யூனிக்காக இருந்தது. ரொம்ப அந்த ரேட்டுக்கு தகுந்த மாதிரி இருந்தது. ஸோ இது நான் ரொம்ப நாள் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்த ஒரு ப்ராடக்ட்டு. ஆயில் ஸ்ப்ரே பாட்டில் தாங்க இது. ஃப்ளிப்கார்ட்டில் 300 ருபீஸ்க்கு வாங்கியிருந்தேன். ஒர்த்தபிள் தான் என்ன கேட்டால். அது ஸ்ட்ரக்சரே ரொம்ப யூனிக்காக இருந்தது. ஸோ தோசை, சப்பாத்தி, அடை இந்த மாதிரி எந்த ஐட்டம் நம்ம ஆயிலை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி வரோமோ அதுக்கு ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் இதில். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.